إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடன் அழகிய முறையிலே அன்றி அவர்களுடன் தர்க்கிக்க வேண்டாம் என அல்லாஹ் போதிக்கின்ற அல் குர்ஆனின் 29வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தை முன்வைத்து, வேதம் என்பது பல்வேறு சமூகங்களிடம் காணப்படுகின்றது. உதாரணமாக இந்து மதத்தினரிடம் வேதங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே நபிமார்கள் பற்றியும் ஏகத்துவம் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. உண்மை இவ்வாறிருக்க, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என யூத கிறிஸ்தவர்களை மாத்திரம் குறிப்பிடுவது ஏன் என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. படைத்த அல்லாஹ் வழங்கிய நேர்வழியைத்தான் இஸ்லாமிய பரிபாஷையிலே வேதம் என குறிப்பிடப்படும் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்து சமூகத்தினரிடம் காணப்படுகின்ற புத்தகங்களோ வழிகாட்டல்களோ அவை அல்லாஹ்வினால் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் என்பதை நாம் அதற்குரிய சான்றுகளை காண முடியாது. சரி, இந்த வேதம் என்பது யூத கிறிஸ்தவர்களை தாண்டி ஏனைய சமூகங்களுக்கு வழங்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. மிக தெளிவான உதாரணம், அல்லாஹ்வின் வழிகாட்டலை எமக்கு எடுத்து கூறிய நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த அந்த மக்கா சூழல் என்பது யூத கிறிஸ்தவர்களை தாண்டி இப்ராஹிம் நபியை பின்பற்றுவதாக கூறுகின்ற முஷ்ரிக்கான அந்த சமூகம்தான் அதிகமாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வேதம் வழங்கப்பட்டது. உண்மை இவ்வாறிருக்க, படைத்தவனால் வழிகாட்டப்பட்ட இஸ்லாமிய வழிகாட்டலை எமக்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தந்த நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த யூத கிறிஸ்தவர்களை மட்டும்தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என அடையாளப்படுத்தினார்கள். எனவே இந்த வார்த்தை என்பது அல்லாஹ் ரசூலினது பிரயோகமாகும், பரிபாஷையாகும். இஸ்லாத்திலே அல்லாஹ்வினதும் தூதரினதும் வழிகாட்டலை தாண்டி நாம புதிய ஒன்றை உருவாக்க முடியாது, உருவாக்கக்கூடாது. எனவே சுருக்கம் என்னவென்றால், எத்தனையோ சமூகங்களுக்கு நபிமார்கள் தேர்வு செய்யப்பட்டு வேதம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருந்தாலும், நாம் பின்பற்ற கடமைப்பட்ட அல்லாஹ்வினதும் தூதரினதும் பரிபாஷையிலே யூத கிறிஸ்தவர்களை மாத்திரம்தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என கூறப்படும். எனவே அதே பரிபாஷையை பயன்படுத்துவதே மிகச் சரியானதும் நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்களின் கடமையும் ஆகும்.